வந்ததும் அவர் எழுந்து நிற்கிறார். ஒருவர் கூறுகிறார், எழுந்து நின்றது விவேகானந்தரா? சிகாகோ மகாசபையில் எழுந்து நின்றாரே, அது விவேகானந்தரா? 33 கோடி தேவி தேவதைகளும் இந்தியாவின் சப்த ரிஷிகளும் சப்த கன்னிகளும் கீதையும் பாகவதமும் உபனிஷதும் பிரம்மசூத்திரமும் இமயமலையும் கங்கையும் குமரியும் காஷ்மீரமும் இந்தியாவின் கோடான கோடி ஏழை மக்களும், அது கூட நான் ஒன்று சேர்த்துட்டேன், நீங்களும் நானும் கூடவே எழுந்து நின்றோம். சுவாமிஜி கூறுகிறார், ஐ ஆம் கண்டென்ஸ்டு இந்தியா. என்ன ஒரு பொறுப்பு உணர்ச்சி, இந்தியாவோட ஒரு இன்வால்மெண்ட் பாருங்க. இன்னைக்கு விவேகானந்தருடைய வாழ்க்கையில் மிகவும் என்னுடைய மனதை கவர்ந்தது the sense of responsibility, the seriousness. ஒரு செயலை எடுத்தால் என்ன ஒரு ஈடுபாடு, ஒரு அர்ப்பணிப்பு, அந்த மனப்பான்மையுடன் உள்ளே போகிறார் அவர். விவேகானந்தர் எழுந்து நிற்கிறார். நாம் எல்லாம் இப்பொழுது ரசிக்கிறோம் அந்த காட்சியை. விவேகானந்தர் கூறுகிறார், நெஞ்சு படபடுத்தது. எதற்காக? குருதேவர் கொடுத்த பணியில் ஏதாவது நான் குறை செய்து விடுவேனோ, இந்தியாவின் ஜாதகத்தை கணிக்க போகும் இத்தருணத்தில் நான் ஏதாவது குறைபாடு செய்து விடுவேனோ என்ற தயக்கத்துடன் எழுந்து நிற்கிறார். அவர் கூறுகிறார், என்னுடைய நாவெல்லாம் வறண்டு போய்விட்டது. அங்க யாரு மினரல் வாட்டர் வச்சிருந்தாங்க? இந்த மாதிரி என்னுடைய நாவெல்லாம் வறண்டு போய்விட்டது. மற்றவர்கள் எல்லாம் தயார் செய்து வந்து படித்தார்கள், எனக்கு படிக்க எதுவுமே இல்லை. யாரோ ஒருவர் கூறினார், அவர் படிக்க வரவில்லை, இந்தியாவின் சரித்திரத்தை படைக்க வந்தார். அதனால்தான் தயாரிப்பு தேவையில்லை, அவர் செய்வதெல்லாமே இந்தியாவிற்கு செய்யும் தயார்தான். இந்தியாவை தயாரிக்க வந்திருக்கிறார். அவருடைய நாவில் இருந்து உதிரும் ஒவ்வொரு சொற்களும் இந்தியாவின் அதிர்ஷ்ட ரேகையின் எல்லையை மேலே தூக்கி கொண்டே போகியதான். சுவாமிஜி திருவாய் மலர்கிறார். அவருடைய வறண்ட திருநாக்கு கலைவாணியின் தாண்டவ மேடையாக மாறுகிறது. மை டியர் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று அவர் கூறுகிறார். காதை அடைக்கும் கரகோஷம். இப்ப விவேகானந்தர் பேசினாலும் அந்த தட்டு கேட்டிருக்கும், நான் பேசினாலே யாரும் கை தட்டல. சுவாமிஜி கூறுகிறார், there was a deafening applause for full 2 minutes. பத்திரிகை ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், the crowd went mad and they cheered and cheered and cheered him. People clapped for something which they knew not what. எதற்காக கை தட்டினோம் என்றே தெரியல. இந்தியாவிற்காக கை தட்டினார்கள். இந்தியாவிற்கு உலக அரங்கில் ஒரு வரவேற்பு. இந்தியாவே வா, உலக ஆச்சாரியனே உனக்கு ஒரு வரவேற்பு, மகாகுருவே வா. சுவாமி விவேகானந்தருக்கு வரவேற்பு, இந்தியாவிற்கு உலக அரங்கில் ஒரு வரவேற்பு. அமெரிக்க மக்கள், உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து புகழ் மழையை பொழிந்து தள்ளுகின்றன விவேகானந்தரின் மீது. He was an orator by divine right. His words are the choicest gems of English language. இவ்வாறு பலவிதமான ஸ்துதிகள் விவேகானந்தரை பற்றி அடுத்த நாள் பத்திரிகையில் வருகின்றன. 2 விமர்சனங்கள் என்னுடைய மனதை தொட்டன. ஒன்று, after listening to him we feel how foolish of us to send missionaries to Hindu country. பாருங்க, listening to this man we feel how foolish of us to send missionaries to Hindu country. அடுத்தது இன்னும் அற்புதமான, that was the face of the child of a god. தெய்வ புதல்வனின் குழந்தை, தெய்வ குழந்தையின் முகமாம் அது. அந்த முகத்தில் அப்படிப்பட்ட ஒரு புனித தன்மை, களங்கமில்லாத மனித நேயம், சுயநலமில்லாத அன்பு, சுட்டெரிக்கும் அறிவு. அந்த விவேகானந்தரை பற்றி இந்த விமர்சனங்களில் நாம் இருந்தால் என்ன செய்திருப்போம்? சுவாமினத்துக்கு தலை கெட்டு போயிடும் சொன்னார் சுவாமி. விவேகானந்தரே கூறுகிறார், அந்த புகழில் 16இல் 1 பங்கு யாருக்காவது கிடைத்திருந்தால் கிறுக்கு பிடிச்சிருக்கும், பைத்தியம் பிடிச்சிருக்கான் அவனுக்கு. விவேகானந்தருக்கு என்ன பிடிச்சது? ஒன்றும் பிடிக்கல. தரையில் படுத்துக்கொண்டு இந்திய மக்களுக்காக கண்ணீர் விடுகிறார். குமரியில் விட்ட கண்ணீர் அமெரிக்க கரைகளை எல்லாம் தொடுகிறது. அமெரிக்க மண்ணில் மீண்டும் விவேகானந்தர் கண்ணீர் வடிக்கிறார். ஏனென்றால் அந்த நிலமும் விவேகானந்தரின் கண்ணீரால் புனிதமாக வேண்டும். அந்த கண்ணீர் இந்தியர்களின் நெஞ்சத்தை எல்லாம் நிறைக்கிறது, அமெரிக்கர்களின் உள்ளத்தை எல்லாம் நனைக்கிறது. அதனால் தான் இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து கோடி கோடியாக பணம் நமக்கு வருகிறது.
அஸ்தி என்ற ஒரு நிறுவனம் இருக்கிறது, அமெரிக்கன் சொசைட்டி அமெரிக்கன் சர்வீஸ் டு இந்தியாவோ என்றோ தலைப்பில். சுவாமிஜி அப்பொழுதே திட்டமிடுகிறார், நேரம் முடிஞ்சிடுத்து என்ன பண்ணலாம், நான் சுவாமிஜி பற்றி பேசினா சீக்கிரமாக முடிக்க முடியாது. ஒரு இரு கருத்துக்களை கூறிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். அமெரிக்காவில் இவ்வாறு இந்து மதத்தின், இந்தியாவின் பண்பாடு, கலாச்சாரம், வேதாந்த கருத்துக்களை எல்லாம் தூவிவிட்டு இந்தியாவிற்கு வருகிறார். இந்தியா முழுவதும் ஒன்றாக இணைந்து விவேகானந்தரை வரவேற்கிறது. என்ன அற்புதமான காட்சி! இந்தியா முழுவதும் ஒன்றாக இணைந்து விவேகானந்தரை வரவேற்கிறது. அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு தலைவரை கூட நான் இதுவரைக்கும் பார்க்கல, இந்தியா முழுவதுமாக இணைந்து வரவேற்கக்கூடிய ஒரு தலைவர். மகாத்மா காந்தி சிறிது தூரம் வந்தார், அதுக்கப்புறம் அது எங்கேயோ போயிடுது, மற்றவர்களும் கூட சேர்ந்ததுனால அது எங்கேயோ போயிடுது. யாரவர் ஒரு கூறினார், மகாத்மா காந்தி இஸ் த ஃபாதர் ஆஃப் த நேஷன். நம்முடைய ஒரு சுவாமி சொல்வார், இஃப் மகாத்மா காந்தி இஸ் த ஃபாதர் ஆஃப் நேஷன், ஐ ஹாவ் த கரேஜ் டு சே விவேகானந்தா இஸ் த கிராண்ட் ஃபாதர் ஆஃப் த நேஷன். விவேகானந்தருக்கு பிறகு இந்தியா முழுவதும் ஒன்றாக இணைந்து அங்கீகரித்த ஒரு தலைவன் அவருக்கு பின் இதுவரை தோன்றவே இல்லை. இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து விவேகானந்தரை வரவேற்கிறார்கள். ஆங்கிலேயர்களுக்கு பொறுக்க முடியவில்லை, கண்காணிக்கிறார்கள். ஆங்கிலேய ரகசிய போலீஸின் அறிக்கையை நான் படித்தேன், சிஐடி ரிப்போர்ட் ஆன் சுவாமி விவேகானந்தா அண்ட் சுபாஷ் சந்திர போஸ். அதில் ஒரே ஒரு வாசகத்தை இப்பொழுது நான் கூறுகிறேன். அதில் எழுதுகிறார்கள், விவேகானந்தர் இந்தியா திரும்பி வந்த பொழுது, வெற்றியுடன் தாயகம் திரும்பிய பொழுது, விவேகானந்தரை காண இந்தியா முழுவதும் ஒன்றாக இணைந்து வரவேற்றது. அப்பொழுது எங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. எந்த அளவில் செய்தோம்? குவீன் விக்டோரியா இந்தியாவில் வந்த பொழுது கூட இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடு செய்ய எங்களுக்கு தேவைப்படவில்லை. பாருங்க, குவீன் விக்டோரியா வரும்பொழுது எத்தனை போலீஸ் பந்தோபஸ்து செய்தார்களோ அதை காட்டிலும் அதிகமாக. இவர் என்ன அரசியல் தலைவரா? இல்லையே. விவேகானந்தரோட புத்தி சாத்துரியம் பாருங்க, த ஜீனியஸ். எந்த இந்து மதத்தை குற்றம் குறைகள் சூட்டி நாட்டிலிருந்து விலக்க வேண்டும், இந்து மதமே இந்து சமுதாயத்தின் அழிவிற்கு காரணம் என்று கூறினாரோ அதே இந்து மதத்தை அலாதியான பாணியில் சுவாமி விவேகானந்தர் கையில் எடுக்கிறார். சிஸ்டர் நிவேதிதா கூறுகிறார், இட் இஸ் நாட் த thunderbolt that is important, but it is the man who wields the thunderbolt that is important. இந்து மதத்தை கையில் எடுக்கிறார், வேதாந்தத்தை சுவாமி விவேகானந்தர் பிரயோகிக்கிறார். என்ன அற்புதமான அது பிரயோகம்! த சாகா ஆஃப் பேட்ரியாட்டிசம் என்ற ஒரு புது புத்தகத்தை நான் இப்பொழுது படித்தேன். அதில் அவர் எழுதுகிறார், all the freedom fighters without second opinion acknowledged that it was Vivekananda who lit the fire of India's freedom. துப்பாக்கியை கண்டுபிடித்த ஹீரம் மேக்ஸியை சுவாமி விவேகானந்தர் சந்தித்து கூறுகிறார், வாட் இந்தியா வாண்ட்ஸ் இஸ் நவ் கன்ஸ் அண்ட் பாம்ஸ். அவரே ஒரு அணுகுண்டு தான் கூறுகிறார், இந்திய சமுதாயத்தின் மீது அணுகுண்டு போல் வெடித்து சிதறுவேன், இந்திய சமுதாயம் என்னை நாய் போன்று பின்பற்றி வரும். இந்தியா முழுவதிலும் மீண்டும் பவனி வருகிறார் சுவாமி விவேகானந்தர். வேதாந்த கருத்துக்களின் அக்னி மந்திரத்தை அங்கங்கு தூவி விடுகிறார். இந்திய நாட்டு இளைஞர்களின் உள்ளத்தில் எல்லாம் தீ வைக்கிறார். அதுதான் பிராக்டிக்கல் வேதாந்தம். என்ன ஜீனியஸ் பாருங்க! வேதாந்த கருத்துக்களை எடுத்து தேச விடுதலைக்காக அவர் புது உருவம் கொடுத்து பிரச்சாரம் செய்கிறார். வேதாந்த பிரச்சாரம் செயல் உருவம் பெற்று பாரத நாட்டின் சுதந்திர போராட்டமாக உருவெடுக்கிறது. இந்த கருத்துடன் முடித்துக்கொண்டு விவேகானந்தரின் ஒரு இரண்டு போதனைகளை கூறுகிறேன். விவேகானந்தர் இந்தியா ஷால் இந்தியா டை என்று கேட்டுவிட்டு அதற்கு ஒரு சொல்யூஷன், ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வருகிறார். பிரச்சனைகளை எல்லோருமே கூறுவோம், தீர்மானம் அல்லது அதற்கு தீர்வை கண்டுபிடிப்பது ஒரு சிலரே, அதை செயல்படுத்துவது வெகு சிலரே. ப்ராப்ளம்ஸ் எவ்ரிபடி நோஸ், வாட் இஸ் த சொல்யூஷன்? சுவாமி விவேகானந்தர் வேதாந்தத்தை இந்திய சுதந்திரத்திற்கு ஒரு திறவுகோலாக பயன்படுத்துகிறார். அப்பொழுது அவர் கூறுகிறார், பிரிட்டிஷ் போலீசர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி வாட்சிங் மீ.
எப்படியாவது இவர் அரசியல்வாதி என்று அவரை சிறைப்படுத்தி விடலாமா என்று. அவரு என்ன புத்தி, ஆல் த அமெரிக்கன்ஸ் இன்டெலிஜென்ஸ் புட் டுகெதர் cannot match the brilliance of this man. ஆங்கிலேய போலீசார்கள் போட்டியிட முடியுமா? என்ன கென்னடி அவர் கூறுகிறார், பிரிட்டிஷர்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி வாட்சிங் மீ, why don't they catch and shoot me? அது அவர் கண்டுபிடித்த ஒரு விடை. அவர் சொல்லுகிறார், ஏன் why don't they catch and shoot me? But they know that moment I die, it will run like wildfire in India and India will be free tomorrow. But they don't dare to touch me because my death will be the first nail in their coffin. என்ன அருமையான இந்த மூளை பாருங்க, அந்த அறிவு திறன், அறிவு கணல். விவேகானந்தர் கூறுகிறார், அப்பொழுது அந்த இந்திய இளைஞர்களுக்கு உள்ளத்தில் தீ வைத்து கூறுகிறார், do you feel, உணர்கிறீர்களா, இந்திய நாட்டிற்காக உணர்கிறீர்களா? who will feel for India? இந்த பொறுப்பு உணர்ச்சி நம்முடைய இந்தியர்களுக்கு மிகவும் தேவை. தனி வாழ்க்கையிலும் சமுதாய வாழ்க்கையிலும் நாம் எல்லோருமே பொறுப்புணர்ச்சி இல்லாமலேயே இருக்கிறோம். அதிகமாக விளக்கப் போவதில்லை. ஒரு மாதம் முன்பு நான் திருச்சி பெங்களூர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் சென்று கொண்டிருந்தேன். 10 மணிக்கு தான், 7 மணிக்கு ட்ரெயின். அதனால் இரவின் இருட்டில் ஒன்றுமே தெரியவில்லை. ஏறி போய் படுத்துக்கொண்டேன். நடு பர்த்து எனக்கு. மேலே ஒருத்தர் கொர்ரபுரம் சத்தம் போட்டார், கீழே சத்தம் போட்டார். தூங்க முடியவில்லை என்னால். காலையில் எழுந்து பார்த்தேன், அதற்குள் பெட்டி காலியாகி விட்டது. ஒரே குப்பை, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் குப்பை. 7:30 மணிக்கு அந்த டிக்கெட் கண்டக்டரும் அந்த கம்பார்ட்மெண்ட்டை சுத்தம் செய்வோன்னு வருகிறார்கள். பார்த்தால் சுவாமி ஒரே ஒருவர் தான் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வேற வழி இல்லை. நான் என்ன பண்ணுறது, இன்னொரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் போய் கோயிலாண்டி சேர்ந்துடுவேன். அந்த சுத்தம் செய்ய வந்த அந்த தோட்டி கேட்குறான், பிச்சைக்கார பசங்க எப்படி சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் ஏறினாங்க? நான் பார்த்தேன் அந்த டிஸ்போசபிள் கப், அதில் அப்படியே பாலோட சீட்டு கடியில் யாரோ கொட்டி விட்டுருக்காங்க. வேர்க்கடலை தோல் அப்படியே கீழே, வெத்தலையை கொதப்பி யாரோ துப்பியிருக்காங்க அங்கே. இவன் அந்த தொடப்பத்தில் இழுக்கிறான். அது இழுக்க இழுக்க இன்னும் அசிங்கமாயிட்டு தான் வருது. 10 நிமிஷம் தான் வண்டி நிற்கும். சார் வண்டி நிற்கிறதுக்குள்ளே இந்த கம்பார்ட்மெண்ட்டை நான் எப்படி சார் காலி செய்ய முடியும்? பிச்சைக்கார பசங்க ஏன் சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் வராங்க? யோகியதை இருக்கவங்களுக்குலாம். உண்மையிலேயே நடந்தது, சொற்பொழிவுக்காக நான் சொல்லவில்லை. அப்போ தான் நினைச்சேன், நான் இந்தியர்களுக்கு இந்த பொறுப்புணர்ச்சியே இல்லை. யாரோ ஒரு மந்திரி, இந்திய மந்திரி ஜப்பான் நாட்டு மந்திரியிடம் கேட்டாரா, 2 குண்டு போட்டு ஜப்பான் இவ்வாறு முன்னேறி விட்டது, ஜனத்தொகை பெருக பெருக இந்தியா ஏன் பின்னேறி கொண்டிருக்கிறது? அவர் சொன்னாரா, யூ ஹாவ் பாப்புலேஷன், வி ஹாவ் காட் சிட்டிசன்ஸ். பாருங்க என்ன அருமையான ஒரு இது. எங்களிடம் ஜப்பான் நாட்டிய குடிமகன்கள் இருக்கிறார்கள், உங்களிடம் ஜனத்தொகை தான் இருக்கிறது. இந்திய பொறுப்புணர்ச்சி இந்திய மக்களுக்கு மிகவும் தேவை. இப்பொழுது தற்போது கேள்விப்பட்டேன், சுவாமி ரங்கநாதனந்தர், பிரசிடென்ட் ராமகிருஷ்ண மடத்தின் தலைவர், அவர் பல மினிஸ்டர்களுக்கு விவேகானந்தரின் இந்த கம்ப்ளீட் ஒர்க்ஸை அன்பளிப்பாக கொடுத்து கொண்டு வருகிறாராம். ஏன்? விவேகானந்தரை படித்தால் தான் இந்தியாவை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அப்பொழுதுதான் இந்த பொறுப்பு உணர்ச்சி வரும். இந்த பொறுப்பு உணர்ச்சி வரும்பொழுதுதான் மனிதனின் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ சுடர் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது. இதிலிருந்து அடுத்த கருத்துக்கு செல்வோம். 5 நிமிஷத்தில் முடிச்சுடும், பயப்படாதீங்க. வேற்றுமையில் ஒற்றுமையை காண வேண்டும் என்ற அந்த கருத்து இந்த தெய்வ சுடரிலிருந்து தான் வருகிறது. நம்மில் பலர் மதத்தை குறை கூறி, மதத்தில் உள்ள வேற்றுமை தான் இந்த உலக தொல்லைகளுக்கெல்லாம் காரணம் என்று கூறுகிறோம். அது மற்ற நாடுகளை பொறுத்தவரை நன்றாக பொருந்தும். இந்திய நாட்டில் இந்த மத பிரச்சனைக்கு காரணம் என்ன என்றால் மற்றொரு வேற்றுமை காரணம், ஜாதி வேற்றுமை. விவேகானந்தர் இருந்தபொழுது இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வரவேற்றார்கள் அவரை. இப்பொழுது மதமாற்றத்துக்கு என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் கூறுகிறார்கள், தாழ்ந்த ஜாதியில் உள்ள மக்கள் தான் அடுத்த மதத்திற்கு மாறுகிறார்களாம். நமக்கு இந்துக்கு கிறிஸ்துவனிடம் பிரச்சனை இல்லை, இஸ்லாமியனுடன் பிரச்சனை இல்லை, நம்முடைய மதத்தில் இருக்கக்கூடிய தாழ்ந்த ஜாதி மக்களுடன் தான் பிரச்சனை. அவர்களை அங்கீகரிக்காமல் நாம் விட்டுவிட்டோம். நோ ரிலிஜன் இன் த வேர்ல்ட், சுவாமி கூறுகிறார், takes man to such lofty heights as Hinduism does, and no religion in the world treads on the necks of masses as Hinduism does. இந்த தெய்வ சுடரை நினைவுபடுத்தி சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார்,
எதற்காக தாழ்ந்த ஜாதி மக்கள் தங்களை தாழ்ந்த ஜாதியினர் என்று கூறிக்கொண்டு புலம்ப வேண்டும், வாழ்க்கையில் முன்னேற வேண்டாம் என்று உங்களிடம் கூறியது யார்? யார் யார் அந்த தாழ்ந்த ஜாதியிலிருந்து மேலே வருகிறார்களோ சமுதாயம் அங்கீகரிக்கிறது, நந்தனாரை அங்கீகரிக்கவில்லை. எத்தனை தாழ்ந்த ஜாதி மகான்களை எல்லாம் சமுதாயம் அங்கீகரிக்கிறது. அதனால் நம்முடைய பணி மேல் ஜாதியை தாழ்ந்த ஜாதிக்கு இறக்க வேண்டாம், எல்லா ஜாதிகளையும் பிராமண நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். என்ன ஒரு ஃபென்டாஸ்டிக் அனாலிசிஸ் பாருங்க. மனிதர்களை தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடாது, எல்லோரையும் அந்த உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். அங்கே பிராமணன் என்று கூறுவது ஜாதியின் பெயர் அல்ல, தட் இஸ் த சம்மிட் ஆஃப் ஹியூமன் எவல்யூஷன். மனித பரிணாம வளர்ச்சியின் உயர்ந்த நிலை அந்த பிராமணத்துவம். என்ன பிராமணத்துவம் என்றால் சுயநலம் இல்லாத ஒரு நிலை. இதை விவேகானந்தர் நமக்கு கூறுகிறார். The whole society must be lifted to the Brahminhood. Don't pull down the top people to the bottom level. Raise the lower sections of the society. இதை பற்றி கூறும்பொழுது சென்னை சொற்பொழிவில் அற்புதமான ஒரு அக்னி பறக்கும் சொற்களை கூறுகிறார். அத்துடன் முடித்து விடுகிறேன். Irrespective of whether you are a Shudra or a Brahmana, whether you are rich or poor, whether you are literate or illiterate, like the infinite ocean behind the small and the tidal wave, there is infinite Atman behind you, assuring infinite possibilities and infinite success. Therefore, teach yourselves, teach others the glorious nature of the human soul. Call upon the sleeping soul and see how it awakens. Purity will come, power will come, goodness will come, glory will come. All that is excellent shall come when that sleeping soul is awakened to self-conscious activity. நாம் தாழ்ந்த ஜாதியினர் என்று புலம்புவதை விட எல்லை இல்லாத பேராற்றல் படைத்த புனித தன்மை படைத்த ஆன்மா என்னுள்ளே கொடிகொண்டிருக்கிறது. எதற்காக நான் தலை வணங்க வேண்டும்? அந்த ஆன்மாவில் தன்னை நிலை நிறுத்த வேண்டும் என்று சுவாமிஜி கூறுகிறார். இதுவும் மனிதனுக்கு வேண்டிய ஒரு பொறுப்புணர்ச்சி. இந்த வேற்றுமையில் அற்புதமான ஒற்றுமையை ஸ்ரீராமகிருஷ்ணர் கொண்டு வருகிறார். அவர் கூறுகிறார், உலகத்தில் இரண்டே ஜாதிகள். என்ன ஜாதி? இறை அன்பர்கள் ஒரு ஜாதி, இறை அன்பர்கள் அல்லாதவர்கள் இன்னொரு ஜாதி. பக்தர்கள் ஒரு ஜாதி, பக்தி இல்லாதவர்கள் இருப்பவர்கள் ஒரு ஜாதியா. இந்த இரண்டு கருத்துக்களையும் கொடுத்து விவேகானந்தரின் உயில், அதை சொல்ல மறந்து விட்டேன், இளைஞர்களுக்கு சொல்லணும். இதில் எனக்கு பிடிச்ச ரொம்ப அருமையான கருத்து. தியானத்தை வேணா கட் பண்ணிடுங்க நீங்க. விவேகானந்தர் இளைஞர்களின் தலைவர். அவர் என்ன உயில் எழுதி வைத்திருக்கிறார்? 2 உயிலை எழுதுகிறார் விவேகானந்தர் இளைஞர்களுக்கு. அற்புதமான சொற்கள் அது. இந்த காலத்தில் கல்லூரி படிப்பு முடித்தால் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று பெற்றோர்களே துடிக்கிறார்கள். விவேகானந்தர் கூறுகிறார், வாட் தி வேர்ல்ட் வாண்ட்ஸ் டுடே இஸ். கூர்ந்து கேளுங்க, அது எங்களுக்கு ரொம்ப சௌகரியம். இதை நீங்கள் கேட்டான ராமகிருஷ்ண மடத்துக்கு. வாட் தி வேர்ல்ட் வாண்ட்ஸ் டுடே இஸ் few hundred young men and women who can stand on the street and declare boldly that they don't want anything except God. இளைஞர்களுக்கு புதிய ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி. அவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அங்கே போகணும் இங்கே போகணும்னு நினைக்கிறான். இவர் சொல்றாரு, உலகம் எதை நாடி நிற்கிறது இப்பொழுது? துணிச்சல் கொண்ட சில இளம் பெண்களும் இளைஞர்களும் தெருவில் நின்று கொண்டு கூவ வேண்டுமாம், கடவுளை தவிர எங்களுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. என்ன அற்புதமான ஒரு சிந்தனை பாருங்க, இளைஞர்களுக்கு சுவாமிஜி கொடுக்கிறாரு. few hundred young men and women who can stand on the street and declare boldly that they don't want anything except God. இது ராமகிருஷ்ணருடைய அணுகுமுறையின் மூலமாக உயில் எழுதுகிறார் விவேகானந்தர். ஸ்ரீராமகிருஷ்ணர் உலகையெல்லாம் தவிர்த்து இறைவனை காண சென்றார். இறைவனுக்காக ஏங்கி அழுதார். அவர் கூறுகிறார், உலகத்தையே மறந்து விட்டேன், திரையில் பூசிய படம் போல் இருந்தது உலகம், இறைவனை மட்டுமே கண்டார். அவரிடம் விவேகானந்தர் வருகிறார், கடவுளை கண்டீரா? கண்டேன், காட்டுவேன் என்று காட்டு விடுகிறார். விவேகானந்தர் இறங்கி வருகிறார். 2வது உயில் எழுதுகிறார், I bequeath to you young men the sympathy and feeling for the poor and downtrodden. இளைஞர்களே, என்னுடைய வாரிசுகளே, உங்களுக்கு உயில் எழுதுகிறேன். வாழ்க்கையில் தாழ்த்தப்பட்டவர்கள், வாழ்க்கையில் நலிந்தவர்கள், அவர்களுக்காக நீங்கள் உணருங்கள். இது விவேகானந்தருடைய அணுகுமுறை. ஸ்ரீராமகிருஷ்ணர் கடவுளுக்காக கண்ணீர் விட்டார், விவேகானந்தர் மக்களுக்காக கண்ணீர் விடுகிறார். இந்த இரண்டிலுமே ராமகிருஷ்ண விவேகானந்தருடைய வேதாந்த அணுகுமுறையை நாம் கண்டுபிடிக்கலாம். ராமகிருஷ்ணர் கடவுளை கண்டார், விவேகானந்தருக்கு காட்டினார். விவேகானந்தர் என்ன கூறுகிறார்? மனிதனின் உள்ளே தான் கடவுள் இருக்கிறார்.
எந்த கடவுளுக்காக ராமகிருஷ்ணர் அழுதாரோ அதே கடவுளுக்காக விவேகானந்தர் அழுகிறார். அந்த இரண்டு கடவுளுமே ஒரே கடவுள். யார் என்றால் மனிதனின் உள்ளே உரியும் அந்த தெய்வச் சுடர். அந்த தெய்வச் சுடரை நாம் அனுபவிக்க வேண்டும், அறிய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், பிறகு அறிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய பொறுப்பை நாம் சுமக்க வேண்டும். அப்படி பொறுப்பை சுமந்தால் வேதாந்த சிங்கத்தின் வழியை நம்மால் பின்பற்ற முடியும். ஹரி ஓம் தத் சத். பிரணாம் சுவாமிஜி. வேதாந்த சிங்கமான சுவாமி விவேகானந்தரை பற்றி, வீர கர்ஜனை புரிந்தவரை பற்றி நான் என்ன கூறுவது? ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. தொடர்ந்து